கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, பிரபல ரவுடி நாகேந்திரன் போன்றோர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரின் தீவிர ஆதரவாளரான A+ ரவுடியான பாம் சரவணன் காத்திருந்தார். இது தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுத்திருந்தது. இதை அடுத்து ரவுடி பாம் சரவணனை சென்னை ரவுடிகள் ஒழிப்பு போலீசார் தேடி வந்தனர். ஆனால் அவர் தலைமறைவாகவே இருந்தார். இதற்கு இடையில் பாம் சரவணன் மீதான வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் பிடி வாரண்ட்டும் பிறப்பித்திருந்தது. அதனால் சென்னை போலீசார் வட மாநிலங்களில் அவரை தேடி வந்தனர். இந்த சமயத்தில்தான் பாம் சரவணன் பதுங்கி இருக்கும் ரகசிய தகவல் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அவரை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது போலீசாருக்கும் ரவுடி பாம் சரவணனுக்கும் இடையே நடந்த மோதலில் அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றார். அதனால் உஷாரான தனிப்படை போலீசார் பாம் சரவணனை சரண அடையும்படி எச்சரித்தனர். ஆனாலும் அவர் தப்பிச் செல்ல முயன்றதால் போலீசார் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டனர். அதன் பிறகும் அவர் சரணடையாதால் தனிப்படை போலீசார் பாம் சரவணனின் இடது காலில் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவர் நிலைகுலைந்து கீழே சரிந்தார். இதை அடுத்து பாம் சரவணன் மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அனுமதித்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. பாம் சரவணனின் பின்னணி குறித்து தனிப்படை போலீசார் கூறுகையில், சென்னை புளியந்தோப்பு வெங்கடேசபுரம் 2வது தெருவை சேர்ந்தவர் ஆதிமூலம். இவரின் மகன் சரவணன் என்கின்ற பாம் சரவணன். இவர் மீது கடந்த 1998ஆம் ஆண்டு கொலை வழக்கு பதிவானது. அதன் பிறகு அடுத்தடுத்த வழக்குகளில் சரவணன் கைதாகி சிறைக்கு சென்றதால் அவர் A+ ரவுடிகள் பட்டியலில் சென்னை போலீசார் சேர்த்தனர். குறிப்பாக நாட்டு வெடிகுண்டுகளில் வீசி எதிரிகளை நிலைகுலை செய்வது கில்லாடியான சரவணனை அவரின் ஆதரவாளர்கள் பாம் சரவணன் என்று அழைத்தனர். அதனால் போலீஸ் ரெக்கார்டிலும் அவரின் பெயருக்கு முன் பாம் என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டது. பாம் சரவணனின் அண்ணன் தென்னரசு. இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார். அதனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் தீவிர விசுவாசியாக தென்னரசு வலம் வந்தார். தென்னரசுக்கு ஏரியாவில் எதிரிகள் அதிகம் என்பதால் அவரை கடந்த 2015ஆம் ஆண்டு திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு டீம் கொலை செய்தது. அந்த வழக்கில் கூலிப்படை தலைவனாக இருந்த பிரபல ரவுடி நாகேந்திரன், ஆற்காடு சுரேஷ் உள்ளிட்டோர் கைதாகினர். தென்னரசு கொலை வழக்கை திருவள்ளுவர் மாவட்ட போலீசாரிடமிருந்து CPCIDக்கு மாற்றம் ஆம்ஸ்ட்ராங் சட்ட போராட்டம் நடத்தினார். அதனால் ஆம்ஸ்ட்ராங் மீது ஆற்காடு சுரேஷ், நாகேந்திரன் தரப்புக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் ஆற்காடு சுரேஷ் சென்னை பட்டினம்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்டார். அதனால் ஆத்திரம் அடைந்த சுரேஷின் டீம் பழிக்கு பழி வாங்க ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது. ஏற்கனவே அண்ணன் தென்னரசு, தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதால் ரவுடி பாம் சரவணன், ஆற்காடு சுரேஷ் தன்னுடைய எதிரியான நாகேந்திரனை டீமை கொலை செய்ய சபதம் போட்டதாக உளவுத்துறை சென்னை போலீசாருக்கு ரகசிய ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்தது. அதனால் பாம் சரவணனை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில்தான் பாம் சரவணன் MKP நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முல்லை நகர் சுடுகாடு பகுதியில் உள்ள கூட்செட் ரோட்டில் பதுங்கி இருக்கும் தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. உடனடியாக இன்ஸ்பெக்டர்கள் அம்பேத்கர், மணி ஆகியோர் தலைமையில் போலீஸ் டீம் அங்கு சென்றது. போலீசாரை பார்த்ததும் பாம் சரவணன் நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசினார். அந்த வெடிகுண்டு வெடிக்கவில்லை. அதனால் SI மணி துணிச்சலுடன் பாம் சரவணனை மடக்கி பிடித்தார். அப்போது கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் SI மணியை சரவணன் வெட்டினார். இதில் SI மணிக்கு இடது தோளில் காயம் ஏற்பட்டது. உடனே
உஷாரான இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் ரவுடி பாம் சரவணை சரணடையும்படி எச்சரித்தார். ஆனால் அவரோ தன்னிடம் கையில் வைத்திருந்த மற்றொரு நாட்டு வெடிகுண்டை தூக்கி வீச முயன்றார். உடனே வானத்தை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதோடு தற்காப்புக்காக பாம் சரவணின் இடது காலில் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் சுட்டார். இதில் ஒரு குண்டு பாம் சரவணின் இடது காலில் துளைத்தது. இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்த அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது போலீஸ். காயமடைந்த எஸ்ஐ மணி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தது போலீஸ். மேலும் சம்பவ இடத்திலிருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகள், 2 கத்திகள், பட்டா கத்தி 1, கஞ்சா பொட்டலம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ரவுடி பாம் சரவணன் மீது 6 கொலை வழக்குகள், 6 கொலை முயற்சி வழக்குகள், இதர வழக்குகள் 16 ஆகியவை உள்ளன. இவர் 5 தடவை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு வழக்கில் ஜாமீன் வெளியில் வந்த பாம் சரவணன் நீதிமன்ற வழக்கை விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகவே இருந்து வருகிறார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறது போலீஸ். இதற்கிடையில் பாம் சரவணன் கைதான தகவலை அடைத்து அவரின் மனைவி மகாலட்சுமி சென்னை போலீஸ் கமிஷனருக்கு புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதன் பிறகே பாம் சரவணன் கைது செய்யப்பட்ட தகவல் வெளியில் தெரிய வந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கன்னி தீவு போல முடிவு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. எப்போதுதான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும், இல்லை யாராவது காப்பாற்ற இப்படி நாடகம் நடத்துகிறதா போலீஸ்? என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.